Hello students, இந்த வீடியோல நம்ம osmosis and osmotic pressure னா என்னன்னு பார்க்கலாம். So osmosis அப்படின்றது இதுவும் வந்து ஒரு colligative property. So osmosis வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா வந்து புரிஞ்சுக்குவோம். So நம்ம வந்து ஒரு பீக்கர் அல்லது வந்து ஒரு டேங்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். So நம்ம வந்துட்டு ரெண்டு கியூபா அதை வரைகிறோம். ஸோ ஏன்னா வந்துட்டு அந்த நம்ம என்ன அப்பேரட்டஸ் எடுத்துக்கிறோமோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைன் வச்சு பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் காமிக்கிறதுக்காக ரெண்டு கியூபா வரைகிறோம் அட்டாச் பண்ணி. ஸோ இது ரெண்டாவது கியூபு. இப்போ இதில் நம்ம வந்து சால்வெண்ட்டும் சொல்யூஷனும் உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரு நேரோ டியூப் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது வந்து ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். எது வச்சு ரெண்டாக பிரிக்கிறோன்னா நடுவில் இந்த பார்ட்டு செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ இந்த கண்டெய்னர் உள்ள நம்ம சென்டரா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வச்சு இந்த கண்டெய்னரை இந்த பக்கம் ஒரு கம்பார்ட்மெண்ட் இந்த பக்கம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பியூர் சால்வெண்ட். ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னா வாட்டர் எடுத்துக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் வந்து சோடியம் குளோரைடு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி ஃபில் பண்ணணும், இந்த ஆம்லையும் ஈக்குவலாக சொல்யூஷன் சால்வெண்ட் வர மாதிரி ரெண்டுத்துலேயும் லெவல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து பியோர் சால்வெண்ட் எடுத்துக்குவோம், இங்கே வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சால்வெண்ட்னுடைய பார்ட்டிகல்ஸ் இது சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ். இப்போ இங்கே இந்த பக்கம் நம்ம என்ன செய்ய போகிறோம், சொல்யூஷனுடைய பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த பக்கம் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகம். சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ ஸோ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைவு. ஸோ லோ கான்சன்ட்ரேஷன், ஹை கான்சன்ட்ரேஷன். இதுவும் லிம்பு வந்து எது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. இந்த பக்கம் பியூர் சால்வெண்ட், இந்த பக்கம் சொல்யூஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வச்சு செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த லோ கான்சன்ட்ரேஷன்ல இருந்து சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து பார்ட்டிகல்ஸ் எங்கே மூவ் ஆக ஆரம்பிக்குது, இந்த டைரக்ஷனை நோக்கி இப்படி உள்ள வரும். செமி பெர்மியபிள் மெம்பரேனை தாண்டி உள்ள வருது. அப்படி உள்ள வரும் பொழுது என்னாக ஆரம்பிக்கும், இந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இது உள்ள வருது. இங்க உள்ள வந்த உடனே இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் என்னாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்னா இது டைல்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மூவ்மெண்ட் வந்து எங்கேருந்து எங்கே போகுது, லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. அப்போ இதில் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு அர்த்தம், குறையுதுன்னு அர்த்தம் இந்த மூவ்மெண்ட்டை. ஸோ லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மூவ் ஆகுதுன்னா அதை நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் solvent molecules from lower concentration to higher concentration through a semi-permeable membrane. ஒரு semi-permeable membrane மூலமா solvent molecules lower concentrationலேருந்து higher concentrationக்கு நகர்ந்து வருது அப்படின்னா அதை நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன சொன்னோம், மூவ் ஆக ஆக இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த சொல்யூஷன் என்னவா மாற ஆரம்பிக்கும், டைல்யூட் சொல்யூஷனாக மாற ஆரம்பிக்கும்.
ஸோ டைல்யூஷன் அதிகமாக இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் கிரியேட் ஆனதுனால இந்த சொல்யூஷன், அதாவது இந்த டைல்யூட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன், ஏன் நம்ம டைல்யூட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் சொல்கிறோம், இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் நிறைய இங்கே வந்ததுனால இதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு. அதனால இப்போ நம்ம இதை டைல்யூட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் சொல்றோம். ஸோ இந்த டைல்யூட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அதனுடைய சால்வெண்ட் மாலிகுல்ஸை மறுபடியும் எந்த டைரக்ஷனில் திருப்பி அனுப்பும், செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக இந்த பக்கம் அனுப்பும். ஸோ எப்போ வரைக்கும் இந்த மூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து திருப்பி மாலிகுல்ஸ் இங்கே போகும். எப்போ வரைக்கும் இந்த மூமெண்ட் நடக்கும் அப்படின்னா, இந்த 2 பேருக்கும் நடுவில், அதாவது இதை 1 இதை 2ன்னு எடுத்துக்கிறோன்னா, இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ஈக்குவலிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த மூமெண்ட் நடக்கும். ஸோ ஈக்குவலிபிரியம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து எவ்வளோ சால்வெண்ட் மாலிகுல்ஸ் போகுதோ, என்ன ஸ்பீடுக்கு என்ன ரேட்டுக்கு போகுதோ அதே ரேட்டுக்கு இங்கேருந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வரும். ஸோ ரேட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் ஆன் போத் த சைட்ஸ் வந்து ஈக்குவல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஈக்குவலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், இதுக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல ஆஸ்மாசிஸ்னா என்ன, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு. ஸோ நாம் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு பெரிய வந்து ஒரு டேங்க், ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அதை வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டாக செமி பர்மியபிள் மெம்பரேன் வச்சு பிரிக்கிறோம். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் லோ கான்சென்ட்ரேட்டட் பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ என்னாகும் அப்படின்னா, இந்த லோவர் கான்சென்ட்ரேஷனில் இருந்து சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செமி பர்மியபிள் மெம்பரேனை தாண்டி இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் பார்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி லோவர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு செமி பர்மியபிள் மெம்பரேன் மூலமாக வரக்கூடியதை ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மூமெண்ட் வந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் சைடுக்கு வர வர இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் சைடில் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாகுது. ஸோ அதனுடைய கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அது டைல்யூஷன் போகுது. ஸோ டைல்யூட் ஆக ஆக இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ரெஷர்னால இந்த சொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸை மறுபடியும் என்ன பண்ணுது, லோவர் கான்சென்ட்ரேஷன் சைடுக்கு அனுப்பும். ஸோ இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இங்கேருந்து இங்கே வரும், அதே மாதிரி இங்கேருந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இங்கே மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் நடக்கும்னா, இது 2த்துக்கும் நடுவில் ஒரு ஈக்குவலிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ ஈக்குவலிபிரியம் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும், எதை வந்து ஈக்குவலிபிரியம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து போகக்கூடிய வாட்டர் அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ்னுடைய ரேட்டும் இங்கேருந்து இங்கே வரக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸ்னுடைய ரேட்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னா அது ஈக்குவலிபிரியம் பொசிஷன்னு அர்த்தம். அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இந்த இடத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம வந்து இதை ஒரு டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா, த ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றதுக்கு த ப்ரெஷர் that must be applied to the solution to stop the osmosis through the semi-permeable membrane. Semi-permeable membrane. ஸோ இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றத நம்ம பை அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ வான் ஹாஃப் அப்படின்றவங்க டைல்யூட் சொல்யூஷனில், ஸோ சொல்யூஷன் வந்து டைல்யூட்டாக இருக்கும் பொழுது இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது எதுக்கும் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும்.
ஸோ இவர் வந்துட்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பை வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. ஸோ இதில் சி அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன், டி வந்து டெம்பரேச்சர், ஆர் அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் எது? பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. இப்போ இதில் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் இருந்து நம்ம வந்துட்டு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஃப்ரம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ நம்மளுக்கு இதில் சி அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம்னு நமக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றத என்னு எழுதலாம், வால்யூமை வின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் சிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா என் பை வி. ஸோ இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், இதை 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட்டிங் 2 in 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? பை இஸ் ஈக்குவல் டு n by v into RT அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த v இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா பை v is equal to nRT. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். n அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ நம்ம வந்துட்டு WB gram of solute is dissolved in WA gram of solvent ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல எதுக்கு கால்குலேட் பண்ணணும்? சொல்யூட்டுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல n is equal to நமக்கு என்னன்னு கிடைக்கும்? மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து WB. அப்போ அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ இருக்கும்? MBன்னு கிடைக்கும். ஸோ இதில் M அப்படின்றது மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். இப்போ இந்த n எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் 4 in 3 என்ன கிடைக்கும் நமக்கு? பை v is equal to nக்கு பதிலாக WB by MB into RT. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா இந்த MB எடுக்கலாம். ஸோ MB இந்த பக்கம் போச்சுன்னா பை B கீழே வந்துடும். இப்போ MB is equal to WB into RT by pi into V. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் இருந்து அந்த ஈக்குவேஷன் அந்த பையில் இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆஸ்மாசிஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பார்த்துட்டோம். எப்படி வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் இருந்து நம்ம மோலார் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஓவர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மற்ற கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம என்னென்ன கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம்? ஒன்று ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், இது ஆஸ்மாசிஸ். இந்த மற்ற 3 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை விட இதுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஓவர் அதர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மற்ற கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்துட்டு எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், ஒரு வாட்டருக்கு எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா டெல்டா TB is equal to 0.512 degree Celsius. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார் வாட்டர். எப்போ when m is equal to 1 மோலார் சொல்யூஷன் இருக்கும் பொழுது எனக்கு எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ கிடைக்குது? 0.512 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதே மாதிரி ஃபார் 1 மோலார் சொல்யூஷனாக இருந்தது அப்படின்னா
எனக்கு வேல்யூ வந்துட்டு 1.86 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ரொம்ப ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப குறைவான ஒரு வேல்யூஸாக இருக்குது. ஆனால் இதே நம்ம ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பார்க்கும்போ அப்படின்னா இந்த மெக்னிடியூட் இந்த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். மற்ற கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் ரொம்ப குறைவாக வருது. ஆனால் அதே வந்து நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு பார்க்கும்போது வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஸோ ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியுன்றதுனால ஹையர் டெம்பரேச்சரில் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பயோ மாலிக்யூல்ஸ்னுடைய மோலார் மாஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாகவே கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும் பொழுது பயோ மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது, ஹையர் டெம்பரேச்சரில் அன்ஸ்டேபிள் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும்போது கிடையாது. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வச்சு நம்ம ஒரு பயோமாலிக்யூலுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும்னா நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே பண்ணலாம். அடுத்தது ரொம்ப டைல்யூட் சொல்யூஷனாக இருந்தால் கூட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அதிகமாக லார்ஜ் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக ரொம்ப டைல்யூஷன் போகும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து அதிகமாக தெரியாது. ஆனால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் எவ்வளோ டைல்யூஷன் சொல்யூஷன் போனாலும் ரொம்ப அதிக டைல்யூஷனில் சொல்யூஷன் இருந்தாலும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமான வேல்யூவாக தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மற்ற கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணும் பொழுது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.